எமோஷனல் கோஷன்ட் ஒன்று சொன்னாங்க. அதுவும் கரெக்ட், சரியான ஒரு இதுதான். எமோஷனல் கோஷன்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து தோற்று தோற்று போகும்பொழுது ரொம்ப துவண்டுடுவோம். அதனால வெற்றி வெற்றி தோல்வியை சமமா எடுத்துக்கிற வேண்டியதுக்கு எமோஷனல் கோஷன்ட் நல்லா இருக்கணும்னாங்க. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, எல்லை பாதுகாப்பு எல்லையில இருக்கும்பொழுது அந்த வீரர்கள் ரெண்டு நாட்டு வீரர்களும் நட்பா தான் இருப்பாங்க. போர் வர்றதுக்கு முன்னாடி வரையில நட்பா தான் இருப்பாங்க. ஸோ எதிரி நாடாக இருக்கிறது இல்ல. அண்டை நாடுன்னு தான் நம்ம சொல்லுவோமே ஒழிய, எதிரி நாடுன்றது வந்து போர் வரும்பொழுது தான் சொல்லுவோம். ஸோ அண்டை நாட்டுக்கு முன்னாடி அண்டை நாட்டு கூட இருக்கும்பொழுது அங்க அவங்க 2 பேரும் நட்பு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதையும் சிறப்பாக சொன்னாங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றத அந்த தொழுநோயாளி கதை மூலமாக சொன்னாங்க. ஒருத்தர் வந்து நல்லத தொழுநோயாளியா அடுத்தவருக்கு நல்லத விதைச்சிருப்பாரு. இன்னொருத்தர் வந்து தொழுநோயாளிக்கே ஒரு டிப்ரஷனை கிரியேட் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நல்ல முறையில கனெக்ட் பண்ணி நாட்டுப்பற்றுக்கும் தேச ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா, உயிரை பணம் வைக்கிறது நாட்டுப்பற்று. தேசப்பற்று தேசப்பற்றுல தேசத்தை காக்கிறவங்க வந்து உயிரை பணம் வச்சு செய்றாங்க. மற்றபடி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஹானஸ்டி, லாயல்டி எல்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி சிறப்பா கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். மிக அருமையான அப்சர்வ்டு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். தெரியாது நண்பர் வீரசேகரன் ஐயா, இப்ப நீங்க பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலறி வணக்கம், வாழ்த்துக்கள். அன்று தூதாய் வந்தது ஔவையார் அம்மை, இன்று நமக்கு பொலிவராய் வந்தது அன்னையாய் வந்த சவிதா அம்மா அவர்கள். என்ன, ஏன் இதை கூறுகிறேன் என்றால், ஐயா ஜெகநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று எல்லைசாமி பல தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டு நமக்கு காப்பாய் நிற்கின்ற அந்த எல்லைசாமின்னு சொன்னாங்க இல்லையா, அதோட மட்டும் அவங்க நிறுத்தல. அவங்க வந்து பக்கத்துல நிக்கிற அடுத்த நாட்டு எல்லையில நிக்கிறவரை உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டுறது இல்லை. அவர்கள் சுட்ட ஒவ்வொரு பண்டத்தையும் பரிமாறிக்கொண்டு உணவை அருந்தி கொண்டு, அப்படி என்ன ஒரு உயர்ந்த நோக்கு, உயர்ந்த பண்பு. போர் அறிவிக்கும் வரை அங்க கடமை வருது, இங்க வந்து அன்பு நிக்குது. கடமை எங்க ஆற்ற வேண்டும், அன்பு எங்க ஆற்ற வேண்டும்ங்கிற இந்த தெளிவு இருக்கிறத அவங்கள வந்து எல்லை சாமிகள்னு அந்த காலத்துல இருந்து வீரன், மதுரை வீரன், அந்த வீரன், இந்த வீரன், முத்துப்பாண்டி அவர்கள் இவர்கள்னு எல்லையில நம்ம கும்பிடுவோமே, அவர்கள் எல்லாரும் இன்னைக்கும் நம்ம கும்பிடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு. அதே மாதிரி இன்னும் ஒன்னும் கூறிக்கொண்டு, ஃபெயிலியர் and success is only an event, another one event, but failure will teach you so many lessons to increase your strength அப்படின்னு சொன்னாங்களே. அதனாலதான் இவங்களை வந்து இன்றைய தூதுவரா நாங்க எடுத்துக்கிட்டு அன்னையா எடுத்துக்கிறோம். அம்மா அவர்களே, அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை சார். நம்மளுடைய இந்த எல்லைசாமி கூட கோவில்ல மிலிட்ரி உடை தான் காஸ்டியூமா போட்டு சிலை வடிச்சிருப்பாங்க. அருமையா இருக்கும். அருமையான செய்தி சொன்னீங்க. நாவலி மேடம், நீங்க பேசலாம். நட்புலரின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேம், எக்ஸலண்ட் மேம். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய ஸ்பீச். ஸ்போர்ட்ஸ்மேன் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம் ரெண்டையும் கம்பேரிஷன் பண்ணி நீங்க பேசின விதம் செம்மையா இருந்தது மேடம். அதாவது எப்படின்னா, ஒருத்தருக்கு இவங்களுக்கு எப்படி என்ன செயலாக்கம், டிசிப்ளின், என்னென்ன முக்கியமான தேவைகள் இருக்கு, எப்படி பண்ணணும், ஒருத்தர் எப்படி நாட்டை பாதுகாக்கணுங்கிறதையும் சொல்லி, அதோட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவை ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். அதாவது எப்படின்னா, இதுலேருந்து அதை ஜாயின் பண்ணாலும் அதுலேருந்து இதை ஜாயின் பண்ணாலும் சரிதான். ஆனா ரெண்டும் கம்பேரிசன் பண்ண மாதிரி ஒரு நமக்கு உள்ள ஒரு ஊன்று ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எக்ஸலண்ட், வாழ்த்துக்கள் மேடம். அதாவது ஒவ்வொரு நாளும் இதோட தலைப்பு வந்து மெருகேறிக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு உதாரணமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் மேம். எக்ஸலண்ட் மேம்.
தேங்க்யூ. நன்றி. அருமையான அப்சர்வேஷன் அண்ட் ஃபீட்பேக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. தாமோதரன் சார் நீங்க பேசலாம். உங்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்த நம்முடைய குமரேசன் சார் அவர்களுக்கு மிக்க வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டவனாக. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்டுப்பற்றும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இரண்டுமே எவ்வளவு உயர்வாக இருக்கின்றது என்பதை மற்றவர்கள் கூறும்போது கேட்கும்போதும் மிக கடினமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்பதும் நாட்டுப்பற்று உடையவர் என்பதும் மன வலிமை இருந்தால்தான் அதில் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் மன வலிமை இல்லை என்றால் நாம் அதில் என்ன செய்வதென்றே தெரியாது. அது போலத்தான் ஒரு ரெப்ரஸ் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவனுடைய கவலைகளை இவன் தெரிந்து கொள்கிறான். இவனை பற்றி அவன் கூறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவன் மரணமைக்கின்றான் என்றால் அது எந்த அளவில் அவன் மனம் கெட்டுவிட்டது என்பதைத்தான் குறிக்கிறது. அதே போல ஒரு நாட்டை காக்கும் வீரன் எல்லையில் சுற்றி கொண்டுதான் இருப்பான், எப்பொழுதும் தனியாக. அவனுக்கு அந்த பயமே கிடையாது. அதே போல அவனுக்கு ஒரு படத்தில் பார்த்திருக்கின்றேன், அவனும் இவனும் ஒன்றாகத்தான் பேசிக்கொண்டிருப்பேன். அந்த வேலிதான் குழு நடுப்பில் இருக்கும். இரண்டு பேரும் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள், 2 பேரும் டீ சாப்பிட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அந்த ஒற்றுமை இருக்கின்றது. ஆனால் பகைமை என்று வந்துவிட்டால் வீரன்தான் அங்கு நிலைத்து நிற்கின்றது. மிக சிறப்பான செய்தியை தெளிவாக கூடிய சைதாம்பரம் அவர்களுக்கு மிக மிக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். எக்ஸலண்ட் ஃபீட்பேக் தாமோதரன் சார், அருமையா சொன்னீங்க. நிறைய நல்ல விஷயங்கள். ஜெகநாதன் சார் மீண்டும் கை வைத்துக்கீங்க, நீங்க பேசலாம். அதாவது அவங்க சொன்னதுல அந்த அதியமான பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது நானும் அந்த காலத்துல படிச்சிருக்கேன். அது அவங்க போரை நிறுத்துறதுக்காக சொல்லுவாங்க. அவரோட வீரம் அவர் ஆனா பயந்துட்டு இந்த சென்ஸ் எதுக்கு தேவையில்லாம போரிடணும்ன்ற மாதிரி அதிகமா நினைச்சிட்டு இருப்பாரு. அதை நிறுத்துறதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை வச்சுதான் அப்புறம் நம்மளை விட அவன் பெட்டரா இருப்பாரோ அப்படின்னு அவங்க கூட ஒரு திங்க் பண்ண வச்சிருக்கு. ஸோ அந்த எமோஷனல் கோஷன்ட் அவங்க நல்லா யூஸ் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அந்த நம்மளோட அன்னைக்கு அந்த எல்லையில இருக்கிறவங்களே நட்பு பாராட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நட்பு பாராட்டாம விட்டுட்டோமேன்றது அன்னைக்கு கடைசியில ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கை கொடுத்துருக்கணும் அப்படின்றத திரும்ப நான் வலியுறுத்தணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் கை உயர்த்தினேன். நன்றி. உண்மைதான் சார், அருமையா சொன்னீங்க. நம்ம எல்லையிலேயே பண்றோம், ஸ்போர்ட்ஸ்ல போய் ஏன் இப்படி பண்ணோம்? ஓகே, அது எத்தனையோ எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டைரக்ஷன்ல தான் அது பண்ணியிருக்கலாம். நமக்கு அதை பத்தி ரொம்ப தெரியல. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் அகைன். லோகநாதன் சார் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்பொழுது காலை வணக்கம். சவிதா மேடம் அவர்கள் ரொம்ப தெளிவான நீரோடைய மாதிரி அழகா ஒரு இடத்துல கூட பிசுறு இல்லாத நல்லா இந்த பேட்ரியாட்டிசம் பற்றியும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. என்னுடைய பேரன் இப்போ மிலிட்டரியில் தான் இருக்கான். அவன் 23 வயசு, அதுவும் நம்ம பார்டரில் தான் இருக்காரு. அவன் லீவில் வரும்போதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு நெஞ்சில் ரத்தம் வடியும். ஏன்னா அவனுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லுவான். இருந்தாலும் அந்த பிள்ளை ஃபிசிக்கல் டைரக்டருக்கு தான் படிச்சுட்டு இருந்தான், பிஎஸ்சி ஃபிசிக்கல் டைரக்டருக்கு. அதனால தான் அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருந்ததுனால தான் அவன் பேட்ரியாட்டிசம் மூலமா மிலிட்ரிக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உருவாச்சு. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எப்பவுமே அந்த தேசப்பற்று இருக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு. நல்லா சொன்னாங்க. அவங்களுக்கு கோடான நன்றி. ரமேஷ் சார் ஐயா, குமரேசன் சார் ஐயா, எல்லாருக்குமே நன்றி ஐயா. தேங்க்யூ. பேரப்பிள்ளைக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ சார், உங்களோட பேரப்பிள்ளைக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அதே சமயம்
அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து பல பல நல்ல குணங்கள் வரும். அடுத்தவர்களை புரிஞ்சு கொள்ள வேண்டிய குணங்கள் வரும். என்னன்னா எங்க வீட்லயும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காரு. அதை வச்சு சொல்றேன். அருமையா கனெக்ட் பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். வேலுசேகரன் சார், நீங்க கை வைத்தீங்க, நீங்க பேசுங்க. நன்றி. நம் மறுவாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஒரே ஒரு கருத்தை சொல்றதுக்கு தான், நமது அன்பு குழந்தை பேரன் இன்று எல்லைச்சாமியாக இருப்பவருக்கு நமது எல்லாருடைய அன்பையும் அவர்கிட்ட கொடுப்போம். நம்ம இறை அருளையும் அவர்கிட்ட கொடுப்போம். அது முதல் செய்தி. ஜெகநாதன் சார் வந்து முதல்ல பேசினப்போ ஒரு கருத்தை சொன்னாங்க. இந்த தொழுநோயாளிக்கு இவர் வந்து ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டாரோ, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரோ, தான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பதிலா அவரை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எப்படி அதிகமானுடைய அந்த கருவிகளை சொன்னாங்களோ ஔவையாரு, நேரடி பொருள் உடைஞ்சு கிடக்குங்கிறது நேரடி பொருளா இருக்கும். ஆனா அதுல இருந்த உட்பொருள் அனுபவங்கிறத காமிக்கிற மாதிரி இருந்த மாதிரி இதுல என்ன நடந்திருக்கும்னா, அவங்க அதுக்கும் பதில சொல்லிட்டாங்க. இவர் எண்ணி பாக்குறாரு, தொழுநோய் வந்து சாதாரணமா வரல, தான் ஏதோ செய்த தவறுக்காக வந்திருக்குன்னு. அதனாலதான் ஏன் நம்ம இருக்கணும். அவங்களுடைய காணொலியை மறுபடி பார்த்தோம்னா அது தெரியும். அதுலயே பதில கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு இந்த தொழுநோயை வாங்கியிருக்கோமே, அது தவறு தானே. அவரே இப்படி ஒரு தப்பும் செய்யாத அவரே இப்படி போறப்ப, கஷ்டத்துக்காக சாகுறப்ப நம்ம ஏன் சாகக்கூடாதுன்னு அந்த குற்ற உணர்வால செத்தாருன்னு அப்படி எடுத்துக்கலாம். அதனால நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடம். இரண்டாவது வாய்ப்புக்கு நன்றி, நன்றி ஐயா. மன்னிக்கவும், அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். நன்றிங்க. அதான் இந்த ஆசார கோவையில சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய துன்பத்தை வந்து அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கூடாது. நம்மளுடைய இன்பமான நிகழ்வுகளை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசார கோவையில சொல்லியிருப்பாங்க. நான் துன்பத்தை பகிர்ந்துக்கும் போது அதை மற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, லட்சுமி நாராயணன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மேடம் அருமையான ஸ்பீச் இன்னைக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்சேன், ஒரு வாரம் 10 நாளாக பேசிட்டு இருக்கோம், நம்ம என்ன பேச போறாங்கன்னு யோசிச்சேன் ஆக்சுவலா. ஆனால் ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து அது வார சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த அசையாத உடலும் அசையும் மனமும் அதுலயே வந்து டோட்டலாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஆக்சுவலா அவங்க. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு அந்த பாயிண்ட் அது. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ஆக்சுவலா அந்த வித்தியாசமான கோணத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க ஆக்சுவலா இன்னைக்கு. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ லட்சுமணன் சார். முத்துவேஷ் மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நற்புலரின் காலை வணக்கம். சவிதா மேம் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. எக்ஸலண்ட் செஷன். நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நல்லா அழகாக கனெக்ட் பண்ணீங்க. அதிகமானலாம் கொண்டு போய் அந்த அதாவது ஒரு தூதுவராக போகிறவங்க வந்து அவங்களுடைய ரோல் இன் அதை ஸ்வாரை தடுக்கிறதுக்கு அவங்களுடைய பங்கு அதில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த பார்டரில் இருக்கிறவங்க கூட வந்து எப்படி மற்ற நாள்லாம் சாதாரணமாக தான் இருப்பாங்க, அந்த போருக்குன்னு தேவைப்பட்டால் மட்டும்தான் அவங்களுடைய மனநிலை மாறி அந்த நேரத்துக்கு அப்போ என்ன ப்ளே பண்ணணுமோ அதை ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் வந்து இந்த நம்ம கூட ஆக்சுவலாக பார்ப்பாங்க, இந்த நம்மளோட பார்டரில் இந்தோ பாகிஸ்தான் பார்டரில் வந்து வாகா அட்டாரியில் டெய்லி வந்து இந்த பரேட் நடக்கும். வாகா பரேட், வட்டாரி வாகா பரேட்ன்ட்டு அழகாக அதை பார்க்குறதுக்குன்னே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம டூரிஸ்ட்லாம் போய் பார்ப்பாங்க அதை டெய்லி. அது அவ்வளோ ஒரு பரேடு நம்ம டிவியில் கூட பார்த்துருக்கேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தார்மீக இதுக்காக தான் அதை பண்ணுறது. அப்படி அந்த இது கூட இப்போ நம்ம இந்த ரீசெண்டாக பஹல்கம் அட்டாக் அப்போ ஒரு 12 நாள் மட்டும் நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. திருப்பி வந்து மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன் இருந்தது, ஸ்டாப் பண்ணோம். இப்போ மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கண்டினியூ பண்ணி ஒரு சின்ன லிமிட்டேஷன்ஸ் மட்டும் இருக்குது. ஏதோ இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, ப்ளஸ் அந்த கேட் ஏதோ திறந்துருக்கும், இப்போ கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன லிமிட்டேஷன்ஸ் வச்சுட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஃபெஸ்டிவல்ஸ் அன்னைக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இந்த அந்த பக்கம் அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் இருந்தால் அவங்க இந்த பக்கம் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த இமோஷ்னல் இதை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன்.
தேங்க்யூ மேடம். மிக சிறப்பா இருக்கும். நீங்க சொல்ற அந்த நிகழ்வ பார்க்கும்போதே ரொம்ப நமக்கே ஒரு டிஃபரண்டான ஒரு இதுவா இருக்கும். அருமை. அத பகிர்ந்துட்டதுக்கு. வேற ஏதாவது ஃபீட்பேக் குடுக்குறீங்களா? வேற ஏதாவது குடுக்கணும்னா சவிதா மேடம் நீங்க ஏற்பாடு எடுத்துக்கோங்க. சார் ஒரே ஒரு இது சார். மேம் இப்ப பேசின உடனே எனக்கு தோணுச்சு. அப்பல்லாம் உண்மையிலே எனக்கு இப்ப நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து வாகா பார்டர் போயிருக்கேன். அப்ப போம்போது அங்க எப்படி வந்து 2 வீரர்களும் அந்த கொடி ஏத்தும்போது ஸ்போர்ட்டிவா சல்யூட் அடிச்சு செம்ம எக்ஸலன்ட்டா இருக்கும் சார் அது. அது அப்ப எனக்கு வந்து ஒரு ஏதோ கொடி ஏத்துறாங்க, அது ஒரு இதுவா தான் பார்த்தேன். இப்ப இவங்க பேச பேச எனக்கு உண்மையிலே அது அவ்ளோ ஒரு பெருமையா எப்படி நாட்ட காக்கறதுக்கு எப்படிலாம் வந்து பண்றாங்கங்கிறத இப்ப யோசிச்சு பார்க்கிறேன். நிஜமா எனக்கு அப்ப அத பத்தி எனக்கு ஒரு புரிதல் இல்ல. இப்ப எனக்கு அத பேசும்போது அந்த புரிதல் இருந்தது. சீனா பார்டரும் போயிட்டு வந்தேன். அந்த சீனா பார்டர் போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு முள்ளு வேலி தான் இருக்கும். அந்த முள்ளு வேலியில பார்த்தீங்கன்னா, அந்த பக்கமும் சீனா வீரர்கள் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்கள் இருப்பாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படியே ஃபுல்லா ஆ 2 பேரும். ஆனா, எந்த ஒரு முகத்துல ஒரு இதுவும் இருக்காது. அப்படியே அப்படியே கிராஜுவலா சிரிச்சுட்டு அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. அத பார்க்கும்போது அவ்ளோ ஒரு இது தெரியும் நமக்கு. நிஜமா எனக்கு அப்ப அதோட அருமை தெரியல. நான் சும்மா ஏதோ பா சீனா பார்டர் பார்க்கணும் அப்படி இப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்ல போயிட்டு வந்தேன். பட் ஆனா இப்ப அதோட அருமை எனக்கு நல்லாவே தெரியுது சார். எக்ஸலென்ட் வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ மேடம். இன்று சவிதா மேடம் தானே பேசுனீங்க இப்ப? பேசவாங்க சார். சவிதா மேடம் உங்க ஏற்புரை குடுக்குறாங்க. நான் எமோஷ்னலா பேசினத விட, நான் கனெக்ட் பண்ணி பேசினத விட, நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத தெரிஞ்சிருக்கீங்க, இத புரிஞ்சிருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்க அத்தனை பேருடைய ஃபீட்பேக் வரேன். மூலமா நான் புரிஞ்சு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வருகிறீங்கள் நாங்க போட்டு வந்தோம். 2 விஷயங்கள் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட விதைக்கிறார் அப்படிங்கிறதுக்கு, யுவராஜ் சிங் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேன்சரால பீடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீஎன்ட்ரி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட அவங்களும் விதைச்சிருக்காங்க தான். ஆ, இதிலேருந்து என்னால் மீண்டு வர முடியும். அப்போ அந்த வலிமை வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லியும் பண்ணக்கூடிய உடல், மனம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸில் தான் கிடைக்குதுங்க. லோகநாதன் சார் சொன்னார், அவங்க வீட்டில் இருந்து ஒரு தங்க வந்து இப்போது எல்லை பாதுகாப்பு படையில் இராணுவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மனம் எப்படி பக்குவப்பட்டிருக்கணும் அவங்கள அங்கே அனுப்புறதுக்கு. இவங்க தாத்தா அப்படிங்கும்போது இவங்க மனம் வருத்தப்படுது. இருந்தாலும் பேரன் இப்படிலாம் செய்கிறாங்க பண்ணுறாங்கங்கும்போது அது ஒரு பெருமை, அது ஒரு பேர நாட்டுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீரத்தை விதைக்கிறார். நமக்குள்ள கூட நம்ம வீட்டு குடும்பத்தில் கூட நம்ம பையனோ பொண்ணோ இதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா அனுப்பிச்சு வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து இவங்க கிட்டே இருந்து நம்ம ஏன் இவங்களை தனித்துவப்படுத்தி முக்கியத்துவப்படுத்துகிறோம்னா, இவங்க விதைக்கிறது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதையே நாமளும் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.